மினி பொடி இட்லி நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு இது கூட கை நிறைய பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதே மாதிரி கேரட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு அது மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்து மல்லித்தலை தூவி இதுக்கு மட்டும் உப்பு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இட்லி மாவோட கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது மினி இட்லி தட்டை எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இட்லிகளாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட மினி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவே சட்னியோடவோ இல்லை சும்மாவே சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும். இது பொடி இட்லியாக செய்யலாம். நம்ம ஆயில் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மினி இட்லி, அது கூட இட்லி பொடி இருக்கும் இல்லைங்களா, அந்த இட்லி பொடி 2 டீஸ்பூன் சேர்த்து கடைசியாகவும் கொஞ்சம் இறக்குனதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.